பக்கத்து தெருவில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் என்னால் தாங்க அதை நம்ப முடியல. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பொண்டாட்டி இறந்த போது சாப்பிட்டியான்னு யாரும் இது வரைக்கும் கேட்கல. அப்போவே அவர் இறந்துட்டாரு. ஆனால் அதை யாருமே கவனிக்கலை. பொண்டாட்டி இறந்த போதே போய் தொலைய வேண்டியதானேன்னு மருமக காதுபடவே பேசும்போது அப்போவே அவர் இறந்துருந்தாரு. ஆனால் அதை யாருமே கவனிக்கலை. தாய்க்கு பின் தாரம், தாரத்துக்கு பின் வீட்டின் ஓரம்னு அவர் வாழ்ந்தப்பதே அவர் இறந்துருந்தாரு. ஆனால் அதை யாருமே கவனிக்கலை. காசு என்ன எங்க மரத்திலேயே காய்க்குதுன்னு மகன் அமில வார்த்தை வீசிய போதே அவர் இறந்திருந்தாரு. ஆனா அதை யாருமே கவனிக்கல. என்னங்க, தூரமா இருக்கிற முதியோர் இல்லத்துல இவரை விட்டுட்டு தலையை முழுகிட்டு வாங்கன்னு மருமக சொன்ன போதே இவர் இறந்திருந்தாரு. யாரும் இதை கவனிக்கல. உனக்கு என்னப்பா, உனக்கு பொண்டாட்டி தொலையே இல்லைன்னு சொல்லி மறைமுகமா கிண்டல் பண்ணும்போதே அவர் இறந்திருந்தாரு. இதை யாருமே கவனிக்கல. ஆனா பாருங்க, எல்லாரும் சொல்றாங்க அவர் இப்பதான் இறந்திருக்காருன்னு. இது போல பல பேர் தினம் தினம் இறந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டவளை பாத்தீங்கன்னா ஒரு வினாடியாவது நின்று பேசிட்டு போங்க. ஏன்னா உங்க அருகிலேயே பல பேர் இது போல இறந்துட்டு இருக்காங்க. வாழ்க்கைங்கிறது வாழ்றது மட்டும் இல்லைங்க, வாழ வைக்கிறதும் தான். நன்றி.